வெல்கம் டு டெய்லி பிட்ஸ் குக்கிங் சேனல். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து காஞ்சோனையும் முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முந்திரி பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், திராட்சை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போது அதே பேனில் ரவையை வந்து எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா 5 நிமிஷம் வறுத்தா போதும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ ரவையை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து ஆட் பண்ணி நல்லா கலரிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் கலரிக்கோங்க. கட்டி இல்லாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், கட்டி இல்லாமல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இருக்கக்கூடாது. இப்போது சர்க்கரை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை, 1 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கேசரி பவுட்ரு வந்து 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலரி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. கேசரி வந்து அடிக்கடிக்கு நெய் வந்து சேர்த்து நல்லா கலரி விடுங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது முந்திரியை வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நல்லா ஒட்டாமல் வருது. இப்போது அதுக்கு மேலே வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக 2 முந்திரி வந்து வச்சுருக்கேன். சூப்பரான ரவா கேசரி வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. விட்டால் மொத்தமாக சாப்பிட்ருவோம் போல இருக்குது. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.